அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பலத்தோட உட்கார போகிறாருங்க இந்த செவ்வாய். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், குடும்பம், பண வரவு சம்பந்தமான சுப விசேஷங்கள் இது எல்லாமே எந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கும்பராசி. தன்னம்பிக்கைவாளிகள், உழைப்பால் உயரக்கூடியது மட்டும் இல்லாமல் ஒரு கோபுரத்தின் உச்சியில் கலசம் எப்படி ஒரு அலங்கரிக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ராசி கும்பராசி. ஆனால் சமீபமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னா காலத்துக்கு அப்படியே இருக்காதுங்க. நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான இரட்டிப்பு பலன்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் கும்பராசிக்காரர், சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் அப்படின்னா ஒரு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்குது, குடும்ப சனி வேறு நடந்துகிட்ருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் உங்களுடைய 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது அந்த 10ஆம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த 10ஆம் இடத்துல குரு வேற பார்க்குது, அது ஒற்ற குரு. இது அற்புதமான நேரம் இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அந்த கஷ்டமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும்போது அதில் நமக்கு சில நல்ல விஷயங்களை நம்ம சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலை தான் இந்த பெயர்ச்சிங்க. கண்டிப்பாக இது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியில் இருந்துங்க கிட்டத்தட்ட டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? கடந்த காலத்தில் வேலையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு ஏற்படும். அப்படின்னா நம்ம வேலையில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வேலை வேண்டான்ட்டு முதல்ல வந்துட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வேலையே இல்லை, போயிடுச்சு, விட்ருங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்துலேருந்து குரு 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு இல்லைங்களா, அப்போது நமக்கு கொஞ்சம் பயணங்கள்னால, சரிங்களா, பயணங்கள் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியூர் போகிறது அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அது ஓகே பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை வெளிநாடு போய் ஒரு வேலை செய்யணும், வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைச்சிக்கலாம். இல்லை வெளிநாட்டில் இருக்கிற இந்த இடம் மாற்றம் பண்ணி நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பான வேலை அமைச்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மாற்றங்களை பண்ணிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக. இன்னும் சொல்ல போனோம்னா செவ்வாய்ங்கிறது ஒரு அதிகார பலம் மிக்க ராசி. கும்பராசிகர் பார்த்தோம்னா ரொம்ப பேர் சொந்த தொழிலெலாம் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருப்பீங்க. அது அந்த இடத்துக்கு இந்த செவ்வாய் வரும்போது இந்த மெஷினரி ஐட்டம், வண்டி வாகனத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, அப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தொழில் அப்படின்னா காவல்துறை, நீதித்துறை, அடுத்து பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னா மருத்துவம், அது இராணுவத்துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியில் வேலையில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் ஏற்படுத்தும். ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கும், எதிர்பார்த்துட்டு இருந்து இது வரைக்கும் கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும், இல்லையா நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது அமையும், சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா வேலையில் சில நெருக்கடிகள் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா மேல் அதிகாரி இருக்கிறாங்க, அது கொஞ்சம் இதாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. நம்ம என்ன தாங்க நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற பேர் வர்றதில்லை, ஏதாவது ஒரு சங்கடங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, பெரிய வேலை செய்ய முடியல, இப்படிலாம் இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரிகள்னால நல்லது உண்டாக்கும், இல்லை அதிகாரிகள் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துறது, இல்லை நாம் கொஞ்சம் இடம் மாறி போகக்கூடிய சந்தர்ப்பம், நல்ல பிடிச்ச இடத்துக்கு போகிறது, இதுவெல்லாம் உண்டாகுங்கிறதுனால அப்போது நம்ம என்ன பண்ணணும், இது இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இந்த செவ்வாய் 3ஆம் அதிபதியாகவும் வரார் இல்லைங்களா உங்களுடைய ராசிக்கு. 3ஆம் அதிபதிங்கிறது செவ்வாய் தானே கும்பராசிக்கு.
ஏன்னா மேசத்துக்கு அதிபதி. அப்போது முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா, அந்த முயற்சி ஸ்தானம் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வேலை தொடங்கலாம், ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா, அந்த பிஸ்னஸை அதோட இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாம். காலத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, போட்டால் ஓகே ஆயிருமா, ஏன்னாக்கா திடீர்னு போட்டு அது கொஞ்சம் பின்னோக்கி போயிடுச்சுன்னா அப்புறம் கடைசீட்டில் வந்து நம்ம போட்ட முதல் எடுக்க முடியுமா. இப்போ ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்குறோம், கடன் வாங்கி செலவு பண்ணுற நேரமெல்லாம் ஏற்பட்டது. இப்போ அதுவும் நம்ம மூலதனம் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் நெருக்கடி வந்துருச்சுன்னா கடைசீட்டில் வந்து நம்ம எப்படி சமாளிக்க முடியும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த நேரத்தில் செய்தீங்கன்னா சரிங்களா, புது தொழில்கள் ஆரம்பிக்கிறது, மெஷினரி ஐட்டங்கள் ஆரம்பிக்கிறது, கலைத்துறை சார்ந்த ஒரு வேலைப்பாட்டிலையும் வந்து ஒரு நம்ம சொந்தமாக ஒன்று பண்ணலாங்கிறதுலாம் அருமையான ஒரு வாய்ப்புகள். அதாவது உங்களுடைய திறமையை, உங்களுடைய அங்கீகாரத்தை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம் சேரும், தொழில் பலம் உருவாக்கும். இப்படி இன்னொன்று இது குழப்பங்கள் இருக்கும், ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால குழப்பங்கள் இருக்கும். என்னென்னா எல்லாம் வர்றது தட்டி பறிக்கிற மாதிரி, வாய்ப்புகள் கைக்கு வந்துருச்சு, பார்த்தா வாய்க்கெட்டில் டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சு, இப்படிலாம் போயிட்டுருக்கும் சரிங்களா. ஆனால் அதையும் மீறி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த நேரத்தில். இது டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்குமே ஒரு வாய்ப்புகளாக இருக்க போகுதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா வாழ்க்கைங்கிற ரீதியில் பார்க்கும்போது இந்த செவ்வாய், அதாவது கணக்குக்கு 4, 7, 8 8ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையை பார்க்குறது ரைட்டாக இருந்தாலும், அதாவது இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம், 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் குறிக்கக்கூடிய இடம் தான், அது கொஞ்சம் மாற்றம் பண்ணுறது, புதுசாக ஒன்று வாங்கலான்னு நினைக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க சரிங்களா. ஏற்கனவே பார்த்தோம்னா அதனாலலாம் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு வண்டி வாங்கினேன், அது பார்த்தோம்னா அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு, அதை கிளியர் பண்ண முடியல, வாங்கினது கடைசியில் அது போயிடுச்சு, இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா. இதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஒன்றும் புதுசாக ஒன்றும் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், இது ஒரு சாதகமாக அமைச்சிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தோம்னா புது விதமான குடும்பத்தில் ஒரு புது விதமான ஒரு பொருட்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். அந்நிய மனிதர்களால் சில தொல்லைகள் இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே குறைஞ்சிரும், கண்டிப்பாக குறையும். அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கிறது, புதுசாக ஏதாவது பண்ணலாமா, ஒரு கல்யாணம் பண்ணுறது சரியான வயசாகி போச்சு, வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுப விசேஷங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வயதினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் வந்து உங்கள் மூலியத்தில் நீங்கள் செய்யலாம். அது தனக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் உருவாக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்ல. தனக்காக இருந்தால் குடும்பத்துக்குன்னு பண்ணலாம், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் ஒரு 2 மாதம் கழித்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்படி செவ்வாய் பகவானுடைய பயிற்சியில் தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். முடிந்த வரைக்கும் அதாவது முருகர் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா. இந்த நேரத்தில் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது திருச்செந்தூராக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலாக இருக்கலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் 27ஆம் தேதியே போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு முடியலன்னா அடுத்தது அந்த வாரத்தில் கூட நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு முருகர் வழிபாடு, உங்களுடைய முருகருக்கு அர்ச்சனையை ஒன்று பண்ணிவிட்டு வாங்க. தொழில் தொடங்க, இல்லை செஞ்சிட்ருக்கிற தொழிலே கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லி இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறதுலாம் தெரியும். கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தன் உழைப்பால் சாதிக்கக்கூடிய அவங்க மட்டும் இல்லாமல் உயரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள், அற்புதமாக ஒரு செல்வ வளத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் பிறந்த ராசி தான். ஆனால் சமீப காலமாக சில பாதங்களான பயிற்சிகள்னால் சில கடினமான கஷ்டங்கள் பட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு உருவாகும். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சிங்க. இது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.